ஹாய் கைஸ், வெல்கம் டு லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டெஸ்டிங். இதில் ஒரு முக்கியமான 7 பாயிண்ட் இருக்குது. இந்த 7 பாயிண்ட் தான் டெஸ்டிங்கோட அப்ஜெக்டிவா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்படின்னு ISTQB கோர்ஸ் மெட்டீரியலே சொல்லுது. டெஸ்டிங்கோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது யார் பண்ணுறாங்க, எந்த டைமில் பண்ணுறாங்க, எந்த கான்டெக்ஸ்டில் அது நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என் தாத்தாவுக்கு பேரன், எங்கள் அப்பாவுக்கு பையன் அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்குற நபர், அந்த ஆள் என்னடான்னா உன்னை பேரங்கிறான், இந்த ஆள் என்னடான்னா உன்னை பையங்கிறான், எதிரா உண்மை அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. ரெண்டுமே உண்மை தான், ரைட்? ஸோ டெஸ்டிங்கோட அப்ஜெக்டிவும் அதே மாதிரி தான். எந்த இடத்துல எந்த நபர் அதை பார்க்குறாங்கன்றதை பொறுத்து அதோட அப்ஜெக்டிவ்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் அன்அனிஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி படித்து அப்படியே எழுதணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இதில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இதில் இருக்கிற ஏதாவது ஒரு சில பாயிண்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துல ஒரு கொஷினாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டிப்பிக்கலாக டெஸ்டிங்கோட அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேசிடுவோம். நம்மளோட எய்ம், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னா டிஃபெக்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறது. எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒர்க்குக்குன்னு உள்ளாக எடுத்துக்கிற ப்ராடக்ட்டு நமக்கு என்னென்னா எண்ட் யூசரோட ரெக்குயர்மெண்ட்டு இல்லை யூசர் ஸ்டோரிஸு, அந்த ப்ராடக்ட் எப்படி டிசைன் ஆக போகுதுன்ற அந்த டிசைன் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு என்ன மாதிரி லாங்குவேஜ், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை வேறு என்னென்ன டூல்ஸு, இல்லை கோடு எப்படி எழுத போகிறாங்க, இப்படி இது எல்லாமே நமக்கு வந்து என்னென்னா இன்புட். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ ஒரு டெஸ்டர் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பண்ணுற டெஸ்டிங் மட்டும் கிடையாது, பிளாக் பாக்ஸ் மட்டும் கிடையாது, ஒயிட் பாக்ஸும் சேர்த்து தான் இந்த கோர்ஸ் பேசுது. ஓகே, இப்போ ஒரு டெவலப்பர் யூனிட் டெஸ்ட் பண்ணலாம், கரெக்டாக அவர் டெவலப் பண்ணுற அந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டை அவர் டெஸ்ட்டுக்கு உள்ளாக்கலாம், அதுவும் டெஸ்டிங்க்கு கீழே தான் வரும், அதையும் சேர்த்து தான் பேசுகிறாங்க. சரியா? ஸோ கோடெல்லாம் நான் போய் எப்படி எடுத்து டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு டெஸ்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும் யோசிக்காதீங்க. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கையும் சேர்த்து தான் இந்த கோர்ஸ் பேசுது. ஃபைன். ஸோ ரெண்டாவது முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எண்ட் யூசருக்கு கேட்ட எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம எதெல்லாம் ஒத்துக்கிட்டோமோ அது எல்லாமே அந்த ப்ராடக்ட் வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு டெஸ்ட் ஆப்ஜெக்ட்னு இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா நம்மளோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் தான், அந்த எண்டு ப்ராடக்ட் தான். ஸோ அந்த எண்டு ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படிங்கிறத உறுதி பண்ணிவிட்டு அண்ட் வேலிடேட், இது கம்ப்ளீட்டாக இருக்கான்றது எப்படி உறுதி பண்ணுவீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகிருக்கான்றதை பார்த்துட்டு இமீடியட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை தான் வரும். அந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக இருக்கா, அது ஸ்டேக் ஹோல்டர்ஸோ இல்லை மற்றவங்க யாருக்கு இந்த ப்ராடக்ட் போய் சேரப்போகுதோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறது. இதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை நம்மளால் பில்ட் பண்ண முடியுமா, எண்ட் யூசருக்கு நம்மளால் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் அதே மாதிரி டிஃபெக்ட்ஸையும் ஃபெயிலியர்ஸையும் ஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? அது ஃபைன் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டிஃபெக்டை ஃபைன் பண்ணி அதை எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டியான சாஃப்ட்வேரை வந்து வெளியில் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிஃபெக்டை ஃபைன் பண்ணாமல் அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ ஒரு மோசமான குவாலிட்டியான சாஃப்ட்வேர் தான் போயிட்டுருக்க போகுது. ரைட்டா? அதுதான் இந்த 5வது பாயிண்ட்டு பேசுது. ஸோ நம்ம டிஃபெக்ட்ஸையும் ஃபெயிலியர்ஸையும் ஃபைன் பண்ணி ஒரு ரிஸ்க்கை குறைக்கிறோம். என்ன ரிஸ்க்கை குறைக்கிறோம் அப்படின்னா, ஒரு மட்டமான குவாலிட்டி கொண்ட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்கான அந்த ரிஸ்க்கை குறைக்கிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு, அந்த எண்ட் யூசருக்கோ இல்லை பணம் போட்ட முதலாளிக்கோ யாருக்கு அந்த ப்ராடக்ட் போய் சேரப்போதோ அவங்கள்ட்ட தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு, இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போதைக்கு ப்ராடக்ட் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி குவாலிட்டியில் இல்லை, இந்த தேதியில் வெளியில் போகணுன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்னென்னலாம் இதில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்குற எல்லா இன்புட்டையும் வச்சுக்கிட்டு அவங்க இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதை வெளியில் கொண்டு போகலாமா இல்லை அடுத்த ரிலீஸ்க்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த தேவையான எல்லா இன்புட்டையும் கொடுக்கறது ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ். ஓகேவா? அண்ட் கடைசி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லீகல் டேர்ம்ஸு, இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி தரேன்னு யார்கிட்ட நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை போட்டிருக்கீங்களோ அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். கரெக்டாக? இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து இவ்வளோ தான் ஸ்மோக்கை எமிட் பண்ணணும், இதுக்கு மேலே இருந்ததுன்னா இது வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய ரெகுலேட்டரி பாடி இருக்கும்ல ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ எல்லாத்துக்குமே லீகல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் எல்லாம் மீட் பண்ணுதா,
அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்க வேண்டியதும் டெஸ்டிங்கோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ். ஓகே, நான் ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, இந்த டெஸ்டிங்கோட அப்ஜெக்டிவ் இந்த 7 தானா? இத தவிர வேற எதுவும் இல்லையா? அப்படின்னு கேட்டா கிடையாது. எந்த ப்ராடக்ட்ட நீங்க டெஸ்ட் பண்றீங்க? எந்த சூழ்நிலையில டெஸ்ட் பண்றீங்க? நீங்க அத டெஸ்ட் பண்றதுக்கும், டெவலப் பண்றதுக்கும் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் மாடல எடுத்துக்கிட்டீங்க? இப்ப வாட்டர்ஃபால் எடுத்துக்கிட்டா, அதுக்கு டெஸ்டிங் பிரின்சிபிள்ஸ் வேற மாரி இருக்கும். அஜைல்ல டெஸ்டிங் பிரின்சிபிள்ஸ் வேற மாரி இருக்கும். கரெக்ட்டா? ஸோ நீங்க எந்த மாதிரியான அப்ரோச்ச யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து, அந்த கான்டெக்ஸ்ட்க்கு தகுந்த மாரி இது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்பர் ஒரு பர்ட்டிகுலர் காம்போனன்ட்ட வந்து யூனிட் டெஸ்டிங்க்கு உள்ளாக்குறாரு அப்படின்னா, அவரு அதுல எவ்வளோக்கு எவ்வளோ ஃபெயிலியர்ஸ வந்து ஃபைண்ட் பண்றாரோ, எவ்வளோக்கு எவ்வளோ அத ஃபிக்ஸ் பண்றாரோ சீக்கிரமா, அது மூலியமா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து பக் ஃப்ரீயா, டிஃபெக்ட் ஃப்ரீயா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ இந்த இடத்த அவர் எதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கோடு கவரேஜ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்றப்போ, அந்த கோட்ல போய் ஒரு அந்த டிஃபெக்ட்ட ஃபிக்ஸ் பண்றப்போ, அந்த சமயத்த அவர் எதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம கோட்ல வந்து இந்தந்த மாரிலாம் கவரேஜ் நம்ம பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் கவரேஜ்க்காகவும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன பேசலாம் அப்படின்னா, எண்ட் யூசருக்கு நீங்க ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட டெமோ காட்டுறீங்கன்னு வச்சுக்கோமே. அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளோட எய்ம் என்ன? குடுக்குற ப்ராப்பர் இன்புட்க்கு ப்ராப்பர் அவுட்புட் வரணும். இம்ப்ராப்பர் இன்புட்க்கு தப்பான அவுட்புட் வரணும். கரெக்ட்டா? ஸோ இதுதான் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கோட அப்ஜெக்டிவா நமக்கு இருக்க போகுது. இதே இன்னொரு கையில ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு விதத்துல, இந்த டைப் ஆஃப் டெஸ்டிங் நம்ம எண்ட் யூசர் கிட்ட பேசுறதுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து என்னன்னா, நம்ம முன்ன ஒரு பாயிண்ட் பேசியிருந்தோம்ல, இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, கிளையன்ட்க்கு வந்து இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்கலான்னு, அத நம்ம செய்யலாம். ஸோ இந்த டெஸ்டிங் இப்படி பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் இந்த மாரி குவாலிட்டில இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த ப்ராடக்ட்ட ரிலீஸ் பண்ணா என்ன ஆகும்? ஓகே. அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான நெறைய இன்புட்ஸ குடுக்குற ஒரு ஸ்கோப்பான ஒரு ஏரியாவாவும் நம்ம இத பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றப்போ, நீங்க வந்து எண்ட் யூசருக்கு டெமோ மட்டும் தானே காட்டியிருக்கணும். எதுக்கு ப்ராடக்ட்ட பத்தி மேற்கொண்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கரெக்ட்டா? அததான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட் கிடையாது. எல்லாமே அந்த கான்டெக்ஸ்ட்ட பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் டெஸ்டிங்கோட ஒரு அடிப்படையான அப்ஜெக்டிவ். ஓகே. அடுத்த வீடியோல வேற கான்செப்ட்டோட பார்க்கலாம். சியர்ஸ். தேங்க்ஸ்.